So next we are going to see raising of cash request from point of sale counter. Suppose நீங்கள் வந்து எஸ்பி கவுண்டர் பார்க்குறீங்க, ஃபினக்கிள் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஃபினக்கிள் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் கவுண்டர் மூலமாக தான் லாகின் பண்ண போகிறோம். பட் நீங்கள் ஃபினக்கிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் அட்லீஸ்ட் ₹1 ஆஸ் கேஷ் இன் ஹேண்ட். உங்கள் கையில் ₹1 இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபினக்கிள் கவுண்டர் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு கவுண்டர் அட்வான்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைசிங் ஆஃப் கேஷ் ரெக்வஸ்ட் ஃப்ரம் பாஸ் கவுண்டர். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ₹50,000 கேஷ் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ரைஸ் த கேஷ் ரெக்வஸ்ட் இன் த ப்ராசஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் சேல் கவுண்டர். இப்போ எனக்கு கேஷ் வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைஸ் எ கேஷ் ரெக்வஸ்ட். கேஷ் ரெக்வஸ்ட் எங்கே பண்ணலாம் அப்படின்னா request allocation. See, F6 is request allocation. So in the screen la I am clicking request allocation. Okay, இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்கள் யூசர் நேம் ஃப்ளாஷ் ஆகுது, டேட் ஃப்ளாஷ் ஆகுது, ஷிஃப்ட் நம்பர், கேஷ் இன் ஹேண்ட் இஸ் 0. ஸோ யுவர் ப்ரெசன்ட் கேஷ் பொசிஷன் இஸ் 0, பட் யூ நீட் சம் 50,000 கேஷ். உங்களோட கவுண்டர் அட்வான்ஸ்க்காக ஒரு 50,000 வேணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட், அவ்வளோதான். கேஷ் வேணும் அப்படின்னா கேஷ் மட்டும் டைப் பண்ணிவிட்டு கிளிக் சப்மிட். ஓகே, சி டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். யுவர் கேஷ் ரெக்வஸ்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட் வித் சூப்பர்வைசர். ஸோ இப்போ நீங்கள் கேஷ் ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இதை சூப்பர்வைசர் எப்படி கேஷை சப்ளை பண்ண போகிறார் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ சப்ளை அப்படிங்கிறது பாஸ் பேக் ஆஃபீஸ்லேருந்து சப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க, ரிசீவ் கேஷ் ஃப்ரம் F&A அப்படிங்கிறது பாஸ் பேக் ஆஃபீஸில் சூப்பர்வைசர் அல்லது ட்ரெஷரர் கேஷை ரிசீவ் பண்ணி தே ஆர் ஹேவிங் சம் கேஷ். ஸோ அந்த கேஷை தான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் கவுண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ பாஸ் பேக் ஆஃபீஸில் உங்கள் சூப்பர்வைசர் லாகின் பண்ணுறதா நீங்கள் ப்ரெஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் பேக் ஆஃபீஸில் லாகின் பண்ணியிருக்கேன். சூப்பர்வைசர் அல்லது ட்ரெஷரர் அவர் கையில் தட் இஸ் ₹50,000. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேஷ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, யூ ஹவ் கிவன் சம் ரெக்வஸ்ட். இதை ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுப்போம். உங்களோட கேஷ் ரெக்வஸ்ட் வந்து பிளேஸ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஒன் கேஷ் ரெக்வஸ்ட் இஸ் பெண்டிங். ஓகே, ஜஸ்ட் கிளிக் தட் கேஷ் ரெக்வஸ்ட். சி, so user test38 has requested for ₹50,000. ஸோ உங்கள் கையில் ₹50,000 கேஷ் இருக்கான்னு பாருங்கள். கேஷ் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ளை டு கவுண்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. ஸோ கிளிக் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ அமௌண்ட் 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமான்னு கேட்குது. ஜஸ்ட் கிளிக் சப்மிட். சி, இங்கே பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் சூப்பர்வைசர் கையில் இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்ட் 0 ஆகிடுச்சு. பிகாஸ் த 50,000 இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு கவுண்டர். பட் ஸ்டில் அந்த கவுண்டர் பிஏ இன்னும் அந்த கேஷை இன்னும் அக்னாலேஜ் பண்ணல. ஸோ இப்போ கவுண்டர் பிஏ எப்படி அந்த கேஷை அக்னாலேஜ் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேலில் இப்போ கவுண்டர் பிஏ உள்ளே வந்திருக்கோம். அக்செப்ட் அலோகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் மூலமாக தான் சூப்பர்வைசர் அல்லது ட்ரெஷரர் கொடுத்த கேஷை நீங்கள் அக்னாலேஜ் பண்ண போகிறீங்க. அது வரைக்கும் உங்களோட கேஷ் பேலன்ஸ் இஸ் 0 ஒன்லி. ஸோ ஐ எம் கிளிக்கிங் ஆன் அக்செப்ட் அலோகேஷன். சி, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ₹50,000 இங்கே வந்து நிற்குது. ஐ எம் கிளிக்கிங் திஸ் என்ட்ரி அண்ட் கிளிக் அக்செப்ட். யூ ஆர் கோயிங் டு அக்செப்ட். சி, இப்போ கவுண்டர் பிஏ கையில் ₹50,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. Cash allocation is accepted successfully. So this is how we raise cash request from point of sale counter, and the supervisor or treasurer sends the cash to counter PA, and counter PA accepts the allotted cash.